உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொலியில ஒரு சில விடயங்களை பற்றி பார்க்க போறோம். அதாவது முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால், நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பிணையில செல்ல அனுமதி அளிக்கப்பட்டிருக்குது. இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னால், முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்துல முன்னாள் போராளி ஒருவர் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டம் ஒன்றினை ஆரம்பிச்சிருக்கிறார். இதே மாதிரி இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வேலையில்லா பட்டதாரிகள் தங்களுக்கு அரசு வேலை வேண்டி ஒரு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இதே மாதிரி வேலன் சுவாமிகள், அதாவது இன்றைய தினம் நாங்கள் மண்ணை நேசித்தவர்கள் என்பதனால் இந்த காதலர் தினத்திலே நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேலன் சுவாமி சொல்லியிருக்கிறார். இந்த 4 விதமான விடயங்களை பற்றி தான் இன்றைய தினம் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். இதுல முதலாவது விடயம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு விடயம் சமூக ஊடகங்கள்ல தவறான முறையில பரப்பப்பட்டிருந்தது. அது என்ன விடயம் அப்படின்னு சொன்னால், தையடி திச விகாரியை உடைக்க எல்லாருமே ஒன்று திரண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பெயரால ஒரு துண்டு பிரசுரங்கள் எல்லாம் இந்த சமூக வலைதளங்கள்ல பிரசுரிக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் விகாரியை இடிக்கிறதுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறதா தவறான செய்திகள் எல்லாம் இது ஒரு வழக்கா பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் நாங்கள் அவ்வாறான எந்த ஒரு அழைப்பினையுமே விடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய சார்பில விளக்கங்கள் எல்லாம் தரப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினம் மல்லாக்கம் நீதவான் நீதிமன்றத்தில இருந்து 1 லட்சம் ரூபாய் பிணையில செல்றதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சோசியல் மீடியால நான் வெளியிட்டதாக குற்றச்சாட்டப்படுகின்ற அந்த கையெட்டி விகாரை உடைக்கிறதுக்குரிய அந்த பதிவு உண்மையிலே யாரால வெளியிடப்பட்டது என்ற விஷயங்களை ஆராய்வதற்கும் அனுமதி கேட்டு இந்த வழக்கை இன்றைக்கு அவர் முன்மொழித்தவர். அப்பொழுது என் சார்பிலே சட்டத்தரணி மஹிந்தன் அவர்கள் கலந்து கொண்டு அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சோசியல் மீடியாலே நான் வெளியிட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த விடயத்துக்கும் ஓஐசி பலாலி இந்த வழக்கு சம்பந்தமாக இந்த போராட்டத்திலே நடைபெற்ற விஷயங்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் முறையீடு செய்த ஒன்றுக்கும் இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டதாக இல்லை என்றும், அந்த வகையில் இந்த வழக்கு ஒரு நபரை குற்றவாளியாக அறிமுகப்படுத்துவதாக இருந்தால் ஆக குறைஞ்ச ஏதோ ஒரு ஆதாரமாவது இருக்கணும். இந்த அந்த சர்ச்சைக்குரிய பதிவு சோசியல் மீடியாவிலே, அதாவது கையெட்டி சட்டவிரோத விகாரை இடிக்க சொல்லி போடப்பட்ட அந்த சோசியல் மீடியா பதிவு நிராகரித்து அது எங்களோட சம்பந்தப்படாத ஒன்று விஷயம், எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை, அது ஃபேக் நியூஸ் என்ற பதிவுகள் என்னுடைய உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் மற்றது எக்ஸ் சோசியல் மீடியா தளங்களிலே வெளியிடப்பட்டு இருந்தும் அது 3ஆம் தேதி, அதாவது இந்த போஸ்டர் 2ஆம் தேதி இரவு வெளியிடப்பட்டது. 3ஆம் தேதி காலையிலே நான் அதுக்கு மங்களுக்கு இடையில என்னுடைய உத்தியோகபூர்வமான சோசியல் மீடியா தளங்களிலே நிராகரித்திருக்கவும் இந்த வழக்கு எத்தனையோ நாட்களுக்கு பிறகு எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் எந்த விதமான ஆதாரம் நிராகரிக்காமல் தாக்கல் செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீதிமன்றத்திலே போலீஸ் செய்த முறைப்பாடுகளுக்கும் இந்த வழக்குக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆகவே இந்த வழக்கு நிராகரிக்கப்பட வேண்டும், இது வாபஸ் பெற வேண்டும், அல்லது நீதிமன்றம் இதை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அந்த வகையில் இந்த விஷயங்களை ஆராய்வதற்கு மே மாதம் 28ஆம் தேதிக்குரிய 6ஆம் மாதம் 26ஆம் தேதிக்கு கவன சென்றிருக்கு. அத்தோடு எனக்கு பர்சனல் வேல 1 லட்சம் ரூபாய்க்கு பிணை வழங்கப்பட்டது. எங்களுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த மண் மீதான காதலும் எங்களுடைய இன விடுதலைக்காகவும் எங்களுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம். நாங்கள் எங்களுடைய மண்ணின் மேல் கொண்ட காதலால தான் இன்றைய தினம் இந்த காதலர் தினத்துல விடுதலையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேலன் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். 2023ஆம் ஆண்டுல வடக்கில இருந்து கிழக்கு நோக்கின அந்த சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்துல கலந்து கொண்டதுக்காகத்தான் வேலன் சுவாமிகளுக்கு வழக்கு போடப்பட்டிருக்குது. இந்த போராட்டத்துல கலந்து கொண்டமைக்காகத்தான் வேலன் சுவாமிகள், MK சிவாஜிலிங்கம், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க பிரதிநிதிகள் அப்படி என்று சொல்லி 10 பேருக்கு எதிராக கிளிநொச்சி போலீசாரால கிளிநொச்சி நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீண்ட காலமா தவணையிடப்பட்டு கொண்டு வந்த நிலையில இன்றைய தினம் இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. இந்த வழக்கை முடிச்சு கொண்டு வெளியில வந்த வேலன் சுவாமிகள் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னா,
எங்கள் உயிர் இருக்கும் வரை இந்த மண் மீதான காதலும் இன விடுதலையும் அதற்கான போராட்டமும் எப்பொழுதும் தொடரும். மண்ணை காதலித்ததால் காதலர் தினத்தன்று விடுவிக்கப்பட்டோம் என்று சொல்லியும் வேலன் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். 14ஆம் திகதியாக இருக்கக்கூடிய இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்துல அழகர தினம் வனகுல ராசா என்கின்ற முன்னாள் போராளி ஒருவர் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறார். இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த போராட்டத்துல முன்வைக்கப்பட்டிருக்கிற 10 அம்ச கோரிக்கைகளும் இதுல முதலாவது கோரிக்கையா தமிழர்களுக்கு தனி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும். இரண்டாவது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும். மூன்றாவது, துயிலும் இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். நான்காவது, தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். ஐந்தாவது விடயமாக உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஆறாவது, பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். ஏழாவது, தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இல்லாதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வசூலித்து போராளிகளை ஏமாற்றி சுற்றுலா விடுதி, தோட்டம், பண்ணை அமைத்து வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சரியான சம்பளம் வழங்காமல் இருப்பதை நிறுத்தி அவர்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 200 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும். எட்டாவதாக, முதியோர் மற்றும் இளையோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒன்பதாவதாக, காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி, வீடு வழங்கப்பட வேண்டும். பத்தாவதாக, இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதனால் பிச்சை எடுப்பவர்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும். இவ்வாறான இந்த 10 கோரிக்கைகளை முன்வைத்துதான் அவர் தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். இதை பார்க்கக்குள்ள திலீபன் அண்ணாவினுடைய அந்த உயிர் தியாகம் தான் இந்த நேரத்துல நினைவுக்கு வருகிறது. அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், தொடர்ச்சியாக தங்களுக்கு அரசு நியமனங்களை வழங்க சொல்லி வேலையில்லா பட்டதாரிகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினமும் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால தங்களுடைய அரச வேலை வாய்ப்புகளை வலியுறுத்தி வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நிலையில் அவர்களுக்கான அந்த நியமனங்களும் விரைவில் கிடைக்கப்பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வெளியிடப்பட்டிருக்குது. இது எல்லாம் நடக்குமான்னு சொல்லி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கிற நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இது மாதிரி தொடர்ந்து விடயங்களை பேசுவோம். நன்றி.